ஹாய் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், நான் தான் தருண். நம்ம இன்றைக்கி தான் முதல் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம என்ன சாப்டர் படிக்க போகிறோம் தெரியுமா? எல்லோரும் கெஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் இல்லை, நம்ம 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. இந்த சாப்டர் இங்கிலீஷ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். போர்டு எக்ஸாமில் இது ரொம்ப 5 மார்க்லாம் கேட்பாங்க. அதனால் இது நல்லா படிங்க. ஸோ அதை எல்லாருக்கும் சில பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறது தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த இதை நம்ம ஒன் ஷாட்டில் இல்லை, கன் ஷாட்டில் முடிக்க போகிறோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆனால் வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி ஒரு 2 விஷயம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தர் படி தெரிஞ்சுக்கணும். அப்புறமா சம்மரி பார்த்துக்கலாம். சம்மரி பார்த்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று பண்ணணும். அது வேறு எதுவும் இல்லை, ஜென்டில்மேனோட குவாலிட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம். சரி, ஆனால் இப்போ வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ முதல்ல நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்னன்னா ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட் நம்ம ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, இந்த சாப்டரோட ஆத்தர் வந்து ஏஜே க்ரானின். யார்? ஏஜே க்ரானின். அவர் தான் இதோட ஆத்தர். ஸோ அவரை தெரிஞ்சுக்கலாம். ஏஜே க்ரானின் born in 1896 to 1974. 1896 வந்து born ஆனார். 1974 வந்து அவர் இறப்பு. இதில் நான் ஹோமை கொடுக்குறேன். 1896 பிறந்தார். எந்த மாதம், எந்த டேட், அது யாருக்கும் தெரியாது. இறந்த நாள், டேட்டு, மந்த் யாருக்கும் தெரியாது. ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க. ஸோ ஓகே, நம்ம இருக்கிற இதை பார்க்கலாம். ஸோ ஏஜே க்ரானின் வாஸ் அ டாக்டர். இது வந்து ஒரு டாக்டரு பை ட்ரெயின். சார் ஓகே சி He practiced medicine in Wales and London. இவர் வந்து டாக்டர். இவர் மெடிசன் வந்து வேல்ஸ் இன் லண்டனில் ஒரு பிளேஸுக்கு வேல்ஸ், அங்கே வந்து அவர் வந்து படித்தார். இட் வாஸ் வெல் ரெக்கவரிங் த பிரேக் டவுன் இன் ஹெல்த் தட் ஹி வோட் த ஃபர்ஸ்ட் நாவல் ஹேட்டர்ஸ் கேசில். இவர் முதல் நாவல், அது பேர் என்னென்னா ஹேட்டர்ஸ் கேசில். அவர் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும்போது இட் வாஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ் அண்ட் க்ரானிக் கேவ் அப் இஸ் ப்ராக்டிசிங் அ மெடிசன் அண்ட் டுக்கிங் ரைட்டிங் அஸ் அ கெரியர். இதெல்லாம் நல்லா சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இவர் டாக்டர் கரியரை விட்டுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஹீ ரோட் என்னென்ன மெடிசன் விட்டுட்டு ரைட்டிங் ஆஸ் அ கெரியர் எடுத்துக்கிறாரு. தெரியாமல் சொல்லிட்டேன். ஹீ ரோட் அ நம்பர் ஆஃப் நாவல்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் அமங் திஸ் பெஸ்ட் நாவல்ஸ் ஆர் சிட்டிடேல். ஒரு படம் வந்துச்சு நினைக்கிறேன், சிட்டிடேல்னு. மேபி அதுவாக இருக்கலாம். ஸோ அதை விடுங்க. சிட்டிடேல், த கீ ஆஃப் அ கிங்டம், ஸ்பானிஷ் கார்டனர் அண்ட் சம் ஆஃப் ஹிஸ் நாவல்ஸ் மேட் இன் த சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த நாவல்ஸ் வந்து இவரோட ஒரு ஃபில்மாக வேறு வந்திருக்கான். த டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியர் பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். இந்த டைட்டில்ஸ்லாம் ஒரு ஏர்லியர் பார்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வந்துச்சான். த ஸ்டோரி recounts a hard life chosen by 2 young boys so that they can pay for the treatment of the sister with tuberculosis. The boys' sacrifice and sincerity of devotion, cause of maturity and actions give a new hope of humanity. அது மட்டும் இல்லை, இந்த டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி வந்து எல்லாம் ஏர்லி பிளேஸ் ஆஃப் த ஷேக்ஸ்பியர். இந்த ஸ்டோரி அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டோரியில் ஒரு 2 பசங்க இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஹார்ட் லைஃப்பில் வாழ்ந்து நல்லா சம்பாதிச்சு அவங்க அக்காவுக்கு டியூபர்குலோசிஸ் ஒன்று இருக்குது. அந்த இதுக்காக பே பண்ணி அவங்கள திருப்பி கொண்டு வருது. இந்த மாதிரி பாய்ஸ் சாக்ரிஃபைஸ் அண்ட் சின்சியரிட்டி, டிவோஷன், காஸ் அண்ட் மெச்சூரிட்டி வில் டிஸ்பிளே த ஆக்ஷன்ஸ் அண்ட் கிவ்ஸ் அ நியூ ஹோப் ஃபார் ஹியூமனிட்டி. அதான் இந்த மாதிரி இவங்களாம் நல்லவங்க இருந்தாங்கன்னா நம்ம நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ ஆத்தர் பார்த்து எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போது நம்ம வந்து 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா இதுதான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதை யார் சொன்னேன்? ஏஜே க்ரானின் தான் எழுதுனான்னு சொன்னேன். இப்போ என்னென்னா, இந்த ஸ்டோரியோட ஸ்டார்ட்ஸ் அந்த சொல்லிடுறேன். இதில் வந்து ஒரு ஆத்தர் வந்து ஒய்ஃபோட அவங்க கம்பேனியனோட ஒரு வெரோனா போகிறாங்க. ஒரு ஆல்ப்ஸை தாண்டி அங்கே ஒரு 2 பசங்க வராங்க, நிக்கோலா அண்ட் எக்கோப்போ. நிக்கோலா தான் இருக்கிறதுல பெரிய பையன், எக்கோப்போ வந்து சின்ன பையன். இவங்க எங்கே போனாலும் கூட இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. லைக் இப்போ இவங்களுக்கு நல்ல குட் ரெஸ்டாரண்ட்னால் பேர் கொடுத்துருவாங்க, இந்த ஊரை சுற்றி காமிப்பாங்க, அந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த க்ரானியனுக்கு வந்து டவுட்டு, ஏன் இவ்வளோ வேலை செய்கிறாங்க, இவ்வளோ காசு வருது, இதை வச்சு ஏன் நல்ல இது செய்கிறதில்ல அப்படி சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு. போய் கேட்டாங்க, என்ன பிளான், நீங்கள் அமெரிக்கா மைக்ரேட் பண்ண போகிறீங்கன்னா கேட்கும்போது,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட்டு பிளான் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் போக போக தான் இந்த உண்மை தெரிஞ்சுது என்னென்னு. அதான் இந்த ஏஜே கிரானினோட பற்றி படிக்கும்போது அதில் இருந்துச்சுல்ல, சிஸ்டர்ஸ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த இதுதான் ஆக்சுவலி ஒரு மெயின் ஒரு மெயின் விஷன் ஆஃப் த ஸ்டோரி. அதான் அவ்வளோலாம் இல்லை. ஸோ சூப்பர் ஆர்ட் த ஸ்டோரி. அப்புறம் இந்த குவாலிட்டிஸ் ஆஃப் ஜென்டில்மேன் அதெல்லாம் அப்புறமா படிச்சுக்கலாம். அது சரி, இப்போ படிக்கலாமா? சரி. As we two gentlemen of Verona, as we drove through the foothills of Alps, two boys stops at the outskirts of Verona. இந்த ஆத்தரும் அவங்களோட கம்பெனியனும் இந்த ஆல்ப்ஸை தாண்டி போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு 2 பசங்க இவங்களை நிப்பாட்டினாங்க. அப்போ என்ன நினச்சின்னு பார்க்கலாம். They were selling white strawberries. Don't buy, warned Lingy, our cautious driver. You will get much better fruit in Verona. Beside these boys அப்படி சொல்லிட்டு இப்போது அந்த 2 பசங்க ஸ்டாப் பண்ணாங்களே. அப்போ இவர் சொல்கிறாரு, அவர் கூப்பிட்டு வந்த டிரைவர் சொல்கிறாரு, சார் இங்கெல்லாம் வாங்காதீங்க, வெறும்னாலே இதோட நல்லா கிடைக்கும்னு சொல்லி அவர் சொல்கிறார். He struck his shoulders and conveys disapproval of the shabby appearance. ஏன்னா இந்த 2 boys ரொம்ப ஹார்ட் லைஃப் சஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்க நல்லா ட்ரெஸ் இருக்காது, கட்டையானதாக இருக்கும், அழுக்காக இருப்பாங்க, குளிக்க மாட்டாங்க, நாற்று அடிக்கும். அவர் சொன்ன நினச்சி இந்த ஆத்தருக்கு கோவம் வந்துடுச்சு. அப்புறமா இவங்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேரக்ராஃப் நல்லா படிச்சுக்கோங்க. மேபி டிஸ்கிரைப் பண்ண சொன்னால் கூட சொல்லுவாங்க. ஓகே. One boy was wearing a worn jersey, cut off khaki pants and shortened army tunic gathered in loose folds of the skinny frame. And yet these gazing at 2 little fingers with brown skins, tangled hair and dark earnest eyes. We felt ourselves strangely attracted. My companion spoke to the boys and discovered they were brothers. Nicola of elder 13, Jacopo, who barely came up to the door handle of the car, was nearly 12. We bought a biggest basket and set towards the town. இப்போ என்னென்னா இதான் டிஸ்கிரைப் ஆகுது. ஒரு பையன் ஒரு வேரிங் worn ஜெர்சி, ஒரு ஜெர்சி மாதிரி போட்டிருக்கான், கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் ஷார்ட் அண்ட் ஆர்மி டூனிக். இந்த கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ் இல்லை, இவன் தான், இந்த பிரகாஷ்பதி தான், இவர் தான் நிக்கோலா. அப்புறமா இவருக்கு ஆர்மி டூனிக், ஷார்ட் அண்ட் ஆர்மி டூனிக். இவரா ஏதோ ஒன்று விடுங்க. இல்லை, கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ் இவரா? ஓகே, கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் 10th, நானும் உங்களை மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணால் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, அதை விடுங்க. டேங்கிள்ட் ஹேர், அதான் 2 little figures. அதான் 2 பசங்களை பார்க்கும்போது அவங்க ப்ரௌன் ஸ்கின் ரொம்ப குளிக்காதவங்க, ரோலில் படுத்து தூங்குறவங்களுக்கு அதுக்கு கன்ஃபார்ம் வரும். டேங்கிள்ட் ஹேர்னா சீவாத ஹேர், அப்படி நல்லா சிக்காக இருக்கும். அப்படின்னா மொட்டை தான் அடிக்கணும். டார்க் ஃபிகர்ஸ், கருப்பு. டார்க் ஏர்னஸ்ட் ஐஸ், அதான் கருப்பு ஐஸ்ன்னு கருத்து கண்ணு. We felt ourselves strangely attracted. My company spoke to the boys and discovered they were brothers. இவரோட ஒய்ஃப் பேசினது தெரிஞ்சது. இவங்க 2 பேரும் பிரதர்ஸ். நிக்கோலா தான் எல்டர், 13 years. யாக்கோபோ அவர் தான். நிக்கோலா நான் மதிக்கவே இல்லை, மதிக்கலைன்னா நான் அவர் முன்னாடி போக ஆசைப்படல. நிக்கோலாவோட தம்பி யாக்கோபோ தான் அந்த கார் ஹேண்டுக்கு முன்னாடியே போனான். மற்றபடி அவன் யாருமே எதுவும் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். Next morning, coming out of the hotel, we saw our friends bent over the shoe shine box and beside the fountain public square doing a brisk business. இப்போ இந்த நாள் போச்சு. அடுத்த நாள் மார்னிங் வெளியே வராங்க. அவங்க அந்த 2 பேர் அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஷூ ஷைன் பாக்ஸ் வச்சுட்டு எல்லாரோட ஷூலாம் தொடச்சிட்டு இருக்காங்க. ஒரு பப்ளிக் ஸ்கொயர். ரொம்ப பிஸ்னஸ்னால் நிறைய பேர் அப்படி கூட்டமாக இருக்காங்க. ஸோ நிறைய பேர் கூட்டம் வந்தால் என்ன ஆகும், காசு அதிகமாக கிடைக்கும். நல்லா செய்கிற ஸ்பீடுக்கு டக்குன்னு கஸ்டமர்ஸ் அப்படின்னா காசு டக்குன்னு வந்துட்டு இருக்கும். அதான். We watched for a few moments, then as it betrayed and slacked away, they greeted us with friendly faces. We watched for a few minutes, அதான் கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டு then as a trade slacked and we went over. Trade slackedனா இவ்வளோ நேரம் கூட்டம் இருந்துச்சுல, இந்த கூட்டம்லாம் போனதுக்கப்புறம் இவங்க போனாங்க. அப்போ நரேட்டர் கேட்குறாரு, I thought you picked up fruit for living, I said. அப்படின்னா என்ன சொல்கிறாரு, இன்னும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக வச்சுருப்பீங்கன்னு நினச்சேன். அப்போ நிக்கோலா சொல்கிறான், We do many things, sir. Nicola answered seriously. He glanced at us hopefully. Often we show
So visitors through the town to Julius tomb and other places of interest. அதான் இவன் நிக்கோலஸ் சொல்கிறாரு, நாங்கள் நிறையா வேலை செய்வோம் சார். அதான் ரொம்ப சீரியஸாக சொன்னார். அப்பப்போ வந்து நாங்கள் எங்கள் கூட இருக்கிற விசிட்டர்ஸ் வந்து நாங்கள் ஜூலியஸ் டாம் கூப்பிட்டு போவோம். அப்புறம் மீதி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸஸ்க்கும் கூப்பிட்டு போவோம். ஓகே, இப்போ அவர் சொல்கிறார், ஆல் ரைட் ஐ ஸ்மைல் யூ கேன் டேக் அஸ் அலாங். அவர் சிரிச்சுட்டு சரி எங்களையும் கூப்பிட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது. ஓகே, as we made rounds my interest was again provoked by the remarkable demeanor அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, appearance or behavior. Our old and damaged tunic loose outer garment does not have ஸ்லீவ்ஸ்லாம் இருக்காது. ஜூலியஸ் டாம் நீங்கள் ஒன்று மென்ஷன் வச்சு பார்த்தீங்களா, இந்த ஜூலியஸ் டாம் தான் அந்த காலத்தில் ஜூலியட்டும் ரோமியோ வந்து இந்த இடத்துல வந்து புதைக்கப்பட்டதாக எல்லாம் நம்புகிறாங்க. அதான் இந்த பிளே வந்து ஷேக்ஸ்பியர் தான் எழுதுன ஞாபகா. ஐ திங்க் நம்ம இந்த கம்யூனிகேட்டிவ் புக்கில் இருக்குது. ஸோ நான் போக நான் சாப்டர்ஸ் கவர் பண்ணேன், நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன், அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ நம்ம இந்த இதுக்கு திருப்பி வரலாம். Demeanor, they were childish enough and in many ways they were quite artlessனா நீங்கள் என்னன்னா கல்லினஸ் அண்ட் இன்னசென்ட், ஒரு அப்பா வைத்தனம். Jacopo was lively squirrel and Nicola's smile was steady and engaging. Yet is both of these boyish face were seriousness which were far beyond their years. Jacopo ஒரு ஸ்குரில் மாதிரி ரொம்ப அட்டென்டிவானவன். நிக்கோலஸோட ஸ்மைல் வந்து நல்லா எங்கேஜிங், லைக் எல்லோரும் அட்ராக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை வரும். Yet both of these boyish faces where there was seriousness which was far beyond their years. ஒரு வேலை பார்க்கும்போது ஒரு குறி வரும்ல, அந்த குறி உங்களுக்குள்ளே தெரிஞ்சுன்னு அவர் சொல்கிறார். In the week following we saw them frequently for they proved extremely useful for us. If we want a pack of American cigarettes, seats for opera, name of good restaurant, Nicola and Jacopo would be ready to satisfy our need. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்புறம் ஒரே மாதிரி ஒரு வீக் போயிட்டே இருந்துச்சு. அப்போ இவர் வந்து இவங்க வந்து எப்போவுமே இவங்க கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு அமெரிக்கன் சிக்னேட் வேணுன்னா இந்த எடுத்துக்கோ, சீட்ஸ் ஒரு ஓப்பனா எடுத்துக்கோ, நேம் ஆஃப் குட் ரெஸ்டாரண்ட்ஸ்னால் எடுத்துக்கோ, என்ன ஆனாலும் சரி இவங்க ஒரு டூரிஸ்ட் மாதிரி. இப்போ அந்த டூரிஸ்ட் சர்வீஸில் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. What struck one of the most willingness to work during the summer days, hot sun, shine shoes, sold fruits, hawked newspapers, and conducted tourists around the town and ran errands. இவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஏன் இவ்வளோ வில்லிங்னஸ்ஸாக இருக்காங்க, என்ன இது இந்த சம்மர் டேஸில் இந்த கொளுத்துற வெயிலில் நம்மளாம் போய் வேலை பார்க்கணும், நம்மளாம் சொன்னாங்கன்னா ஒரு நாள் கூட நம்மளால் தாங்க முடியாது. இத்தனை நாளாக இந்த வாரத்துலேருந்து பார்க்குறாங்க இவ்வளோ ஒர்க் பண்ணுறது. இவங்க இந்த ஷூவை துடைக்கிறாங்க, ஃப்ரூட்ஸை விற்கிறாங்க, ஹாக் நியூஸ் பேப்பர் கத்திட்டு போகிறது. அது கண்டக்டட் டூரிஸ்ட் அரவுண்ட் த டவுன். அதான் இந்த டூரிஸ்ட் சர்வீசஸ். இப்போ சென்னைன்னு எடுத்துக்கோங்களேன், பீச் இருக்குது, நிறையா மியூசியம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி டூரிஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி அங்கே வெரோனா இருக்கிற இடத்துல என்னென்ன இருக்கோ கூட்டு போகிறது. அப்புறம் என்ன ரெண்ட்ஸ் அவ்வளோ தான். மற்றபடி இது ஐ திங்க் உங்களுக்கு இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அவ்வளோலாம் இது இல்லை. ஓகே லெட்ஸ் கண்டினியூ. இப்போ என்னென்னா one night we came up with a windy and deserted square, or resting on stone pavement. One night we came on the windy and deserted square, resting on the stone pavement of the beneath lights. அதான் ஒரு நைட் அவங்க வந்தாங்க. we came அதான் அந்த ஆத்தர் in the windy deserted square, resting on the stone pavement beneath lights. அதான் அவங்க போய் உட்காந்துருவாங்க. ஐ மீன் அந்த Jacopo. Nicolas sat upright and அந்த பெண்ணு கோலர் பண்ணுது. upright, tired, a bundle of newspaper laid at his feet, and Jacopo, his head resting upon his brother's shoulder, was asleep. It was nearly midnight. அப்போ என்னென்னா நைட் ஆயிடுச்சு. நிக்கோலா அங்கே வந்து அப்படியே உட்காந்துருவான். அப்படி டயர்டாகிட்டு அதுக்கு பக்கத்தில் அவன் தம்பி Jacopo வந்து அவன் மண்டையில் அப்படியே சாஞ்சு தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஆத்தர் வராரு. இந்த மெயின் இன்னொன்று, வேர் ஸோ லேட் நிக்கோலா, ஏன் ரொம்ப லேட்டு இவ்வளோ நேரம்? வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் லெட் ஃப்ரம் பாடியா, வி செல் அவர் நியூஸ் பேப்பர்ஸ் வென் இட் கம்ஸ். அதான் நாங்கள் ஒரு லாஸ்ட் பிஸ்னஸ் ஃப்ரம் பொடியா அங்கே வந்து ஒரு இடத்துலேருந்து வெயிட் பண்ணுறோம். அங்கே போயிட்டு நாங்கள் எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் விற்றுட்டு நாங்கள் இங்கே வருவோம். அப்புறம் வந்து அப்போ திடீர்னு நிறைய கேட்குறேன், மஸ்ட் யூ ஒர்க் ஸோ ஹார்ட், யூ போத் லுக் ரேதர் டயர்ட், வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
என்னென்னா, ஏன் இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, உங்களாம் டயர்டாக இருந்ததா, we are not complaining-னா நாங்கள் யார்கிட்டையும்லாம் ஹெல்ப் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். But the next morning, when we met over the fountain to have my shoot signed, I asked, Nicola, the way you and Jacopo work, you must quite earn a bit. You spend nothing on clothes and you eat little enough. When you see your meal, usually a black bread fix. Tell me what you do with the money. அடுத்தலாம் வராது. இவரோட ஷூ வந்து அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு போய் அழுக்காக ஏதோ ஒன்று ஷைன் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நிக்கோலா, நீயும் எப்போ ஒர்க் பண்ணுறது இதை பார்த்து நீங்கள் நிறையாவே earn பண்ணுறீங்க. ஆனால் நான் பார்க்குறேன் நீங்கள் அவ்வளோலாம் உங்கள் துணி மணிக்கு எதுவுமே இது பண்ணுறதில்ல, சாப்பிட்றதும் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க. அது கூட விடுங்க, கம்மியாக கூட விடுங்க. நீங்கள் சாப்பிட்றது ஒரு ப்ரெட்டு, பிளாக் ப்ரெட்டு, அப்புறம் ஃபிக்ஸு. டெல்மி, சொல்லுங்கள், இந்த மணியை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? He colored deeply under the sunshine burn and then grey pale and he looked at the ground. அதான் இது சொன்ன உடனே ஒரு மாதிரி வெக்கம் வந்து நிக்கோலா. You must saving up for emigrate to America. I suggest. He looked at me and sideways and spoke with effort. We shall greatly go to United States, but here at present we have other plans. அதான் என்னென்னா கேட்குறான். இவன் வந்து என்னென்னா இப்போ நிக்கோலா வந்து வெக்கப்பட்டதுக்கப்புறம் ஐ திங்க் நீங்கள் அமெரிக்கா போகிறதுக்காக நீங்கள் எல்லாம் இது பண்ணுறீங்க, லைக் அமெரிக்கா போகிறதுக்காக இந்த மணியெலாம் சேவ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா அந்த காலத்தில் அமெரிக்கா போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமானது. அதான் அப்புறம் வந்து அவர் நிக்கோலா சொல்கிறான், எங்களுக்கும் ஆசை தான் போகணுன்னு, ஆனால் ப்ரெசண்ட்டாக சொல்ல போனால் எங்களுக்கு வேறு பிளான், இந்த பிளான் எங்களுக்கு இல்லை. அப்போ நிறைய கேட்குறாரு, வாட் பிளான்ஸ்? அதான் என்ன பிளான்? இஸ் மை கம்ஃபர்டபிளி ஜஸ்ட் பிளான் சரி ஆன்சர் லோ வாய்ஸ். ஜஸ்ட் பிளான் சார் இன் லோ வாய்ஸில் அவன் கால் பண்ணேன். ஜஸ்ட் பிளான்ஸ் அதான் சொல்லிட்டு ஜஸ்ட் பிளான்ஸை சொல்லிட்டு போகிறார். அப்புறமா இவர் நம்ம நரேட்டர் என்ன சொல்கிறாருன்னா, வெல் ஐ செட் வி ஆர் லீவிங் ஆன் மண்டே. இஸ் தேர் எனிதிங் கேன் வி டூ பிஃபோர் வி கோ? அதான் இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 வாரம் வந்திருப்பாங்களா, நம்ம உங்களுக்கு இவ்வளோ நாள் நல்லா எப்படி வி ஆர் லீவிங் ஆன் மண்டே அப்படின்னா இவங்க எப்போ எங்கே இருக்காங்கன்னா சண்டே, அடுத்த நாள் மண்டேனா அப்போ நாளைக்கு கிளம்புறாங்கன்னு அர்த்தம். அப்போனா இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணதுக்கு ஏதாவது இப்போ திருப்பி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்ல, அதான் கேட்குறாரு. ஸோ இது உங்களுக்காக எதாவது திருப்பி ஏதாவது செய்யணுமா அப்படி சொல்கிறாரு. நம்ம நிக்கோலாவில் ஷூக்கு சார், பட் சடன்லி எக்கோ பஸ்ட் அவுட். சார் வி எவ்ரி சண்டே வி மேக் விசிட் டு அ கண்ட்ரி கொலைட்டா 30 kilometers from here. Usually we have bicycles, but tomorrow since you are so kind you must let us send us in car. அதான் நிக்கோலா வந்து ஒன்றும் சொல்லி, ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் வி ஆர் நாட் கம்ப்ளைனிங்னா யார்கிட்டையும் நாங்கள் ஹெல்ப் கேட்க மாட்டோம் அப்படி சொல்கிறான். திடீர்னு அவன் தம்பி எக்கோப்பா வந்து சொல்கிறான், சார் நாங்கள் எல்லா சண்டேயும் வந்து ஒரு பக்கத்து கண்ட்ரிக்கு போவோம், கொலேட்டான்னு. இங்கேருந்து 30 கிலோமீட்டரு. நாங்கள் எப்போவுமே ஒரு பைசைக்கிள்ஸ் தான் எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்து பெடல் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். ஆனால் நாளைக்கு நீங்கள் கிளம்புறீங்களா, நீங்கள் ரொம்ப வேறு மனசு நல்லவராக இருக்குது, ஸோ நீங்கள் எனக்கு கார்லேயே அனுப்பிச்சி விட்டா நல்லாயிருக்கும். I already told Lungi might have been Sunday off. However, I answered, I will drive out myself. அவள்தான் என்ன சொல்கிறான்னா, சண்டே அப்போனா டிரைவர்ஸ்க்கு லீவ் இருக்கும், மற்றவர்களுக்கெல்லாம் லீவ் இருக்கும், ஸோ அவனால் எப்படி வர முடியும், சரி ஓகே நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன். There was a pause that Nicola was glaring at the young brother in vexation. We were thinking, and we could not think of you to troubling you, sir. அவள் சொல்கிறான், இப்போ வெக்ஸேஷன்னா என்ன உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருமா? டவுட்டே இல்லை, கன்ஃபார்ம் வரும். அதான் வெக்ஸேஷன், அனாயன்ஸ், அகிட்டேஷன், அதான் ஹேசில். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து உங்கள் அம்மா ஸ்ட்ரிக்ட்டு, அங்கே போய் என்ன பண்ணுவீங்க, பாட்டி தான் இருக்காங்களே காப்பாற்றிடுவாங்க சொல்லிட்டு நீங்கள் அதனால் அம்மா வம்பிழுப்பீங்க, தொல்லை பண்ணுவீங்க. அடிக்க வரும்போது பாட்டிக்கிட்ட போயிடுவாங்க, பாட்டி காப்பாற்றிடுவாங்க. சரி 10 நாள் இருந்துட்டீங்க, 10 நாள் கழிச்சு கிளம்புறீங்க. வீட்டுக்கு போனோன்னு உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? 10 நாள் தப்பிச்சிட்டோம், இனிமேல் தான் நம்ம மாட்டிக்கணும் சொல்லிட்டு வீட்டில் பட்டாசாக வெட்டிக்கும். பட்டாசுனா அடி பயங்கரமாக வரும். அந்த மாதிரி அதே மாதிரி தான் ஒரு பெரிய பாஸ் ஆனதுன்னே இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சண்டைனா அந்த கை வச்சு அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, லைக் அப்பப்போ அப்படியே பார்த்துருவோம், ஒரு முரட்டு மொழி. இட் won't be any trouble அப்படின்னு அந்த ஆத்தர் ரிப்ளை பண்ணுறாரு. He bite his lip, then rather put out the tone. Very well. Offended and annoyed. Put upனா அதான் வெரி வெல். ஐ மீன் அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி இருந்தால் வரான். ஏன்னா என்ன சொன்னான், நாங்கள் மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆக மாட்டோம், நாங்களே நான் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அவன் வந்தான். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ பண்ணலாம்.
In the following afternoon, we drove into the tiny village and set up on a high hillside. I imagined that our destination would be some humble dwellings, but directed by Jacopo, we drew into large red roof villas surrounded with a high stone wall. I could scarcely believe in my eyes that I would recover a bit where two passengers had leave from the car. ஒன்று இந்த மத்தியானத்தில் அப்படியே போகிறாங்க. ஒரு டைனி வில்லேஜ், ஒரு சின்ன வில்லேஜ், ஒரு ஹில் சைடில். அதான் இந்த இதே ஹில் சைடில் இருக்குது, இன்னும் ஹில் சைடு. அவன் நினச்சாரு, சின்ன பசங்க ஏதோ ஒரு ஹம்பிள் டுவில்லிங்ஸ்னால் என்ன புவர் பீப்புள்ஸ்குள்ளே வீடாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அப்போ சொல்கிறேன்னு எப்போ சார் இப்படி திரும்புங்க சார் அப்படி சொல்கிறான். உள்ளே போய் பார்க்கும்போது தெரியுது ஒரு பெரிய வில்லா சரௌண்டட் பை பிக் வால். இப்போ ஜெயிலாக பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், தப்பிக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய வால் இருப்பாங்க. அதுக்குன்னு அது ஜெயிலாம் இல்லை, ஒரு வில்லா இப்போதைக்கு ஒரு ஸ்டோன் வால். ஏன்னா யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுக்கலாம். ஆனால் அது ஜெயில் இல்லை, அதை மட்டும் நல்லா ஞாபகம். எக்ஸாமில் போய்ட்டு இந்த மாதிரி ஜெயிலுன்னு எழுதிடாதீங்க. ஓகே. ஐ குட் ஸ்குவார்ஸ்லி பிலீவ் இன் மை ஐஸ். அதுதான் அவரை பார்த்தோன்னே அப்போ ஷாக் ஆகிடுச்சு. அவர் மூச்சை விட்டு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த 2 பசங்க அப்படியே இறங்கி போகிறாங்க. இதுதான் ஐ திங்க் இந்த பேஜ் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. We shall not be long, sir. Perhaps an hour. You maybe go into the cafe and have in a village and have a drink. And then disappear below. After a few minutes, I found another. 1 second. இல்லை கொஞ்சம் ஒரு அம்மா கூப்பிட்டு தான் போயிட்டு வந்தேன். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஐ ஃபவுண்ட் அ grill side entrance and determinedly and rang the bell. அதான் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் குடிச்சிட்டு அவர் ஏதோ வர்றாரு. அப்புறம் அவர் பார்த்தாரு grill side entrance. ஒரு உள்ளே போகிறதுக்கு grill இருந்தால் தானே முடியும். அதான் அந்த இதை திறந்துட்டு உள்ளே போகிறாரு. ஒரு பெல் அடிச்சார். A pleasant looking woman, a steel rimmed spectacles appeared, and I blinked as I saw that she was dressed in white uniform as a trained nurse. ஓகே. அப்புறமா ஒரு நல்ல அழகான ஒரு விமன் வந்தாங்க. அந்த விமனை பார்த்த ஒரு ஸ்டீல் ஹார்ன் ரிம் ஸ்பெக்டகல்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ஐ பிளிங்க் as I saw she was blind. அதான் அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, ஒரு நர்ஸ் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. சரி, லெட்ஸ் கண்டினியூ. I brought the 2 small boys here. அதான் அவர் தான் இந்த 2 ஸ்மால் பாய்ஸை கூட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். And yes, as she opened the door and Nicola and Jacopo, I will take you. Sorry. என்னென்னா எஸ் அவர் ஃபேஸ் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு டோர் திறந்து இவங்களை உள்ளே கொண்டு போனாங்க. நிக்கோல் Jacopo தானே, நான் மேலே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டு போகிறாங்க. She led through a cool tiled vestibule into the hospital for a villa that had become. At the door of a little cubicle, a nurse paused and put her finger to her lips, and with a smile bade me to look through the glass partition. Okay. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ சொல்கிறாங்க ஒரு வெஸ்டிபிள்னு என்ன ஒரு லாபியில் கூட்டு போயிருப்பாங்க. எப்படிங்க அந்த லாபின்னு அதான் பார்த்தீங்களா, லாபி இதான். கண்டினியூ. அதான் ஒரு லாபிக்குள்ளே கூட்டு போகிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல். அப்புறம் தான் தெரியுது இந்த ஹாஸ்பிட்டல் தான் ஒரு வில்லாவாக இருக்குதுன்னு அவர் நினைக்கிறார். ஓகே. At the door, at a little cubicle, nurse paused and put her finger in her lips. The smile bade me and through the glass partition. அதான் அங்கே போனவுடனே ஒரு கிளாஸில் பார்க்குறாரு. இந்த கை எடுத்து வாயில் வச்சுட்டு ஃபிங்கர் அண்ட் லிப்ஸ் அப்படி சொல்லுவாங்களே டீச்சர்ஸ், அந்த மாதிரி வச்சுட்டு அவரை பார்த்து சிரிச்சுட்டே அந்த கிளாஸில் பார்க்குறாங்க. 2 boys were seated at the partition beside of the girl, about 20, who, propped on pillows and wearing a pretty lace jacket, was listening to their chatter. Her eyes soft and tender. One could see at a glance her remembrance to her brothers. A vast wild flower stood on board with a dish of fruits and several books.
இப்போ அந்த காலத்துலலாம் ஒன்றும் இருக்காது, ஃபோன் அந்த காலத்துலலாம் ஒரு டிசீஸ்னாலே அவ்வளோ காசு தேவைப்படும். ஏன்னா அந்த காலத்தில் மெடிக்கல்லாம் அவ்வளோ கிடையாது. இந்த காலத்தில் இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது, அந்த காலத்தில் அவ்வளோ அட்வான்ஸ்டாக கிடையாது. 2 பசங்க உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் ஒரு பொண்ணு ஒரு 20 இயர்ஸ்குள்ளே ஒரு பில்லோஸில் வச்சுட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. வேறு இங்கே பிரிட்டிஷ் ஜாக்கெட், ஒரு நல்ல ஜாக்கெட் போட்டுட்டு அந்த 2 பசங்க பேசுகிறது அப்படியே கேட்டுட்ருக்கா. அவள் கண் ரொம்ப சாஃப்டாக டெண்டர், லைக் ஒன் குட் சி அட் ஹர் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் பிரதர். அவளை பார்த்தா என்ன தோணுதுன்னா, அவனோட பிரதர்ஸ், அதாவது தம்பிங்களை பார்த்தோன்னே ஞாபகம். A vast wild flowers stood on a table and beside a dish of fruits and several books. அதான் அவர் உட்காந்துருக்க இடத்து பக்கத்தில் ஒரு பெரிய ஃப்ளவர் டேபிள் இருக்குது. அப்புறம் ஒரு டிஷ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அதான் அந்த ஆப்பிள், பனானா, மேங்கோ அப்படின்னு இருக்கும். அப்புறம் செவரல் புக்ஸ், அதான் ஸ்டோரி புக்ஸ் இருக்கும், இல்லை படிக்கிற புக்ஸ். அது ஒன்று நம்மளாம் புக்கே ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு. ஆனால் நம்ம இந்த காலத்து பசங்க அப்படி தான். ஆனால் நானே அப்படி தான். நான் ஒரு ஆளுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ரொம்பலாம் படிக்க மாட்டேன். அதான் சொன்னேன் முதல்ல, மேக்ஸில் அதனால் அவ்வளோ கேட்காதீங்க. ஆனால் அதுபோல் மேபி நாளான்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ ஸ்டடி மெட்டீரியல் வேணால் அனுப்புகிறேன், ஒரு வீடியோவாக. அதை பார்த்து நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் லைக் கொஷின் காப்பி பண்ணிக்கோங்கன்னா இந்த ஒரு 2 மாதம் என்ன போஸ்ட்லாம் அனுப்ப முடியாது. அதனால தான். ஸோ ஓகே, நம்ம இதுக்குள்ளே அப்படியே ஸ்டோரிக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். won't you go in the nurse moment, Louis said, pleased to see you. அதான் கேட்குறாரு, ஏன் சார் நீ உள்ளே போக மாட்டிங்களா? லூசியை வந்து லைக் உங்களை பார்க்க ரொம்ப பெருமைப்படுவேன். அதான் I shook my head and turned away. I felt not to bear into a happy family party. But in front of staircase, I drew her and begged her and tell me she know about what we know about these boys. அதான் வேணாம்னு சொல்லி மூஞ்சி திருப்பிட்டா. சொல்கிறாங்க, ஒரு ஹாப்பியான ஃபேமிலியை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் போயிட்டாங்க. அப்புறம் வந்து எனக்கு அந்த இது சொல்லு, அந்த பசங்களை பற்றி சொல்லு, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை கேட்குறான். தயவுசெய்து சொல்லுமான்னு சொல்கிறான். ஓகே, she was eager to do so. வெயிட் பண்ணுங்க. She was eager to do so. She explained, quiet in the alone world except for the sister Lucia. Their father, a widower, well-known singer, had been killed in the early part of the war. Shortly after, the bomb destroyed their home and thrown the 3 children into the street. They had always had a comfortable and cultural life. Lucia has been trained as a singer, and they have suffered horribly from near starvation, exposure to cold winter. I think உங்களுக்கு இந்த இது கரெக்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். வேணால் ஷார்ட்ஸாக வேணால் இதை வந்து நான் ஃபோட்டோவாக அனுப்பிச்சி விட்றேன். அதை பார்த்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் அந்த ஷார்ட்ஸை வந்து பார்த்துக்குவேன். அவ்வளோதான். என்னென்னா அவர் சொல்கிறான், அவர் சொல்கிறான் வந்து என்னென்னா, இவங்க ஒரு சிஸ்டர் லூசியா, அவங்க ஒரு ஃபாதர் வந்து ஒரு விடோவர்னா என்ன, கல்யாணம் பண்ணவங்க விமென்ஸ் படி பார்த்தோன்னா ஹஸ்பண்ட்ஸை விட்டாங்கன்னா அவங்க ஒரு விடவர், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை விட்டாங்கன்னா அவங்க ஒரு விடவர். அதான் ஒரு வெல் நோன் சிங்கர், ஒரு நல்ல பாட்டு பாடுறவன், ஹேட் பீன் கில்ட் இன் ஏர்லி பார்ட் ஆஃப் த வார். அதான் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த வார் வந்து இவங்களோட ஹாப்பி லைஃபை டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. ஷார்ட்லி ஆஃப்டர்வர்ட்ஸ் த பாம் ஹேட் டெஸ்ட்ராய்ட் தேர் ஹோம் அண்ட் த்ரோன் த 3 children into the street. அதான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பாம் வந்து இவங்க வீட்டை அடித்து இது 2-3 பசங்களும் ஸ்ட்ரீட்டில் அப்படியே ஸ்ட்ரீட்டை இவங்க வீடாக மாற்றிடுச்சு. they had always known to be comfortable in cultural life. அதான் அப்போல்லாம் அந்த வீடு இருக்கும்போது ஒரு கல்ச்சரபிள் கம்ஃபர்டபுள் லைஃப். அதான் நல்லா படுத்து தூங்குறோமா, 3 வேளை சாப்பிட்றோமா. அதான் அப்புறம் வந்து லூசியாவுக்கும் அவங்க அப்பா மாதிரி ஒரு சிங்கர் ஆகணும் ரொம்ப பெரிய ஆசை. அதான் and they suffered horribly from near starvation, exposure to the cold winter. அதான் அதனாலேயே இவங்களால பசியால் ரொம்ப தவிச்சாங்க. அப்புறம் நிறைய கோல்டு வின்டர் தாங்கினாங்க. பாவங்க, இவங்கள மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுக்கலாம், ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது உண்மைதான். நானே கொடுக்க மாட்டேன். இருந்தால் மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா அப்படி கொடுங்க, உங்களுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா காசு கொடுக்க தான் இதாகுதுன்னா ஒரு சாப்பாடையாவது கொடுங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம இருக்கிறத அப்படி கண்டினியூ பண்ணலாம். For months they had been barely kept themselves alive in a short shelter, and they built their own hands.
For months, they had barely kept themselves in a short shelter, and they built with their own hands, almost a rubble. Then, 3 years, the Germans ruled the city, and these boys grew the hate of Germans. When the resistance movement began secretly to form, they were among the first to join. When the war was over, at last the pieces came. Then they came back to the beloved sister. They found that she was suffering from tuberculosis in the spine. என்னன்னா மந்த்ஸ் போக போக என்னன்னா சாரி கொஞ்சமாக மந்த்ஸ் கழிச்சவங்களே ஒரு அப்பப்போ தான் சாப்பாடு கிடைக்கும், எப்படியோ தப்பிச்சிட்டாங்க, சாவாமல் மீன் இறந்து போகாமல் எப்படியோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிருக்காங்க. அப்புறமா அவங்க கையால் ஏதோ ஒரு வீடை கட்டி அடுத்த 3 வருஷம் ஜெர்மன் வந்து இந்த சிட்டியை ரூல் பண்ணாங்க. அந்த பாய்ஸ்க்கு ஜெர்மன்னாலே பிடிக்காது. ஏன்னா இவங்க அப்பாவையும் அவங்க தான் கொண்டாங்க, வீடு வீடே பாம்பு போட்டு இவங்களை ஸ்ட்ரீட்டில் சுற்ற விட்டாங்க பாவம். இந்த ரெசிஸ்டன் மூமெண்ட் பிகின், அதான் ஒரு ரெசிஸ்டன் மூமெண்ட், அதான் ஃப்ரீடம் மூமெண்ட். அது சீக்கிரம் ஃபார்ம் ஆகும்போது இவங்க தான் முதல்ல ஜாயின் பண்ணுறது. அப்புறமா அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் முதல்ல இவங்களுக்கு ஒரு பீஸ் கிடச்சிது. அப்புறம் அவங்க வந்து சிஸ்டர் கூட வந்தாங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்க அக்காவுக்கு டியூபர்குலோசிஸ்னு. She paused and took a quick breath. Didn't they give up? I don't have the answer to that question. They brought her here. I persuaded us to take her to the hospital. In 12 months, she has been our patient and made a good progress. There's every hope that one day she'll walk and sing again. இவங்க விட்டு கொடுத்தாங்களா? இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது. அவங்க இங்கே கூப்பிட்டு வந்தாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு போனோம். இன் 12 months, அதான் இந்த ஒரு வருஷம், 1 year, இந்த 1 year இவங்க வந்து அந்த லூசியா எங்களோட சிஸ்டர் வந்து ஒரு நல்ல ப்ராக்ரஸ், ஆனால் சரியாகிட்டே வருது. நிறைய ஹோப் இருக்குது. அது வந்து ஒரு நாள் நடப்பா பாடுவானுங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் நம்ம நரேட்டர் சொல்கிறாரு, அஃப்கோர்ஸ் there is everything is difficult now. Food is so scarce and dear. You could not keep going unless you get charged a fee. But every week Lucia's brothers had made a payment and she asked simply, I don't know what they do. I don't ask. I work as cash in verona. But whatever I know they do it well. அதான் அஃப்கோர்ஸ் எவ்ரிதிங் இஸ் டிஃபிகல்ட் now. அதான் எல்லாமே ரொம்ப கஷ்டம். ஃபுட் ஸ்கேர்ஸ்னால் ரொம்ப கம்மியாக கிடைக்கிறது. அவங்களால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே இவங்க பாவம்னு சொல்லிட்டு விட்டோன்னா, ஃபீஸ் கிடைக்கலன்னா எங்களால் ட்ரீட்மெண்ட்டில் பர்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு தெரியும் எல்லா வீக்கும் லூசியா பிரதர்ஸ் வந்து சண்டே வந்து பேமெண்ட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் எனக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் எனக்கு தெரியும் ஒர்க்கும் ரொம்ப கஷ்டம் வெரோனால. ஆனால் என்னவோ ஒன்று அவங்க நல்லா பண்ணுவாங்க. எஸ், ஐ அக்ரி. They couldn't do it better. I waited outside. The boys rejoined me and I drew back into the city. They sat beside me and not speaking. For my part, I didn't say a word. I know I would prefer feel that they had the secret kept their sake. ஐயோ எனக்கெல்லாம் குழம்புதே. I know they would prefer to feel that they have safely kept their secret. Yet their devotion touched me deeply. The war had not broken the spirit. This selfless action brought new nobility to human life and gave promise to the greater hope of society. அதான் இவங்க என்ன சொன்னோன்னே, எஸ் இதோட அவங்களால நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த பாய்ஸ் வந்து இவங்க கூட ஜாயின் ஆகிறாங்க. அப்புறம் அவங்க லைக் இந்த 2 பசங்களை வந்து அந்த சிட்டிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க வந்து இவங்க பக்கத்தில் உட்காந்தாங்க. யாருமே ஒரு வார்த்தை பேசலை. அவனுக்கு தெரியும், எனக்கு அந்த ஆத்தருக்கு தெரியும், அவங்க 2 பேரும் சீக்ரெட்டை வந்து சேஃபாக வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, ஆனால் மற்ற யார்கிட்டையும் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டிவோஷன் டச் மீ டீப்லி அண்ட் த வார் ஹட் நாட் ப்ரோக்கன் த ஸ்பிரிட். அதான் இவங்களோட டிவோஷன், இவங்க கதையை கேட்டு எனக்கு ஆழமாக உள்ள அப்படியே கஷ்டமாயிடுச்சு. இவங்களோட செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் ஃபார் த நியூ நோபிலிட்டி டு ஹியூமன் லைஃப். இவங்களோட அப்படின்னு அந்த வார் கூட இவங்களோட தைரியத்தை உடைக்க முடியலன்னா அந்த அளவுக்கு இவங்க தைரியம்.
இதே மாதிரி தான் எல்லாருக்கும் இந்த தைரியம் இருந்தால் நல்லது. இவங்க செல்ஃப்லெஸ்னஸ் ஆக்ஷன் ஒரு நியூ நோபிலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப் கொண்டு வந்துச்சு. அப்புறம் ஒரு ப்ராமிஸ் இன்னும் இதே மாதிரி நிறைய பேர் வர வர இந்த ஹியூமன் சொசைட்டி அப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம். இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ அப்படியே முடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க, இன்னும் ஒன்று இருக்குது. ஜென்டில்மேனோட குவாலிட்டிஸ் படிச்சுட்டு நம்ம அப்படியே இந்த வீடை வந்து ஜூ ஓடி. ஸோ இப்போ நம்ம ஜென்டில்மேன் குவாலிட்டிஸ் அப்படி எழுதிடலாம். குவாலிட்டிஸ் ஆஃப், ஐயோ என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசம். ஜென்டில்மேன், அதான் ஜிஎம், இதுதான் ஜென்டில்மேன் அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட்டு செல்ஃப்லெஸ்னஸ். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னா என்னது? இப்போது ஒரு இது வந்துச்சுல, இப்போ வந்து ஆத்தர் வந்து நைட்டு வந்தார் ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து நிக்கோலா வந்து டயர்டாக உட்காந்துருந்தான். யக்கோப்போ வந்து அவன் டோலசன் தூங்கிட்டு இருந்தான். ஏன் நீங்கள் டயர்டாக்கு போய் தூங்க மாட்டீங்கன்னா கேட்கும்போது வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார் சொல்கிறாங்க. அப்படின்னா தேர் செல்ஃப் டிபெண்ட் கூட எழுதிக்கலாம். செகண்ட் சாக்ரிஃபைசிங் என்னது? அவங்க சிஸ்டருக்காக எல்லாம் பண்ணாங்களே, அது கூட ஒரு சாக்ரிஃபைசிங் கரெக்டாக நீங்கள் எழுதிக்கோங்கன்னா இது ஃபோன்னால எனக்கு கரெக்டாக வராது, அதனால் ஓகே. தேர்டு ஒன் வந்து சரி அழிச்சிடுறேன், ஆனால் பார்த்துக்கோங்க 5 செகண்ட்ஸ் தரேன். ஓகே, இதை அழிச்சிடுறேன். அப்படி தேர்ட் குவாலிட்டி, ஃபோர்த் குவாலிட்டி எல்லாத்தையும் அப்படியே எழுதிடுறேன். இது எழுதி வச்சுருந்தேன் உங்களுக்காகவே. அப்புறம் என்ன? கைண்ட் ஹார்ட்டட். தேர்டாக ஃபோர்த் இது தெரில, நீங்கள் பார்த்துக்கோங்க. கைண்ட் ஹார்ட்டட், ட்ரூத்ஃபுல். 8 இருக்குது. ஐ திங்க் நான் அந்த ஃப்ரண்ட் பேஜ் வேணால் உங்களுக்கு கொண்டு போகிறேன். ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரியில் கூட நாங்கள் அது எழுதியிருப்பேன். அங்கே கரேஜியஸ் பக்கத்தில் குவாலிட்டி ஆஃப் ஜென்டில்மேன் ஒரு டேபிள் இருக்கும் தெரியுமா, அங்கேயே நான் எழுதி விட்டுருப்பேன். உங்களுக்கு அப்படி நான் எழுதுறது புரியலன்னு கூட அதில் பார்த்துக்கோங்க. வீடியோ விட்டு போகிறதுக்கு முன்னாடி கூட நான் அதை காமிச்சிடுறேன். ஓகே, லாஸ்ட்டாக 5 குவாலிட்டிஸ் மட்டும் எழுதிக்கிறேன், மீதி வந்து இங்கே அப்படி பார்த்துக்கோங்க. அப்புறம் மாடஸ்ட், அவ்வளோதான். சரி, ஒரு 10 செகண்ட் தரேன், அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, கூட்டு போகிறேன். இதுதான் அந்த ட்ரூத்ஃபுல் தான். இந்த டேபிள் தான் நான் சொன்னேன். ஸோ இதை நான் ஒரு 15 செகண்ட்ஸ் அப்படி காப்பி பண்ணிக்கோங்க, பார்த்துக்கும் செஞ்சுக்கோங்க. மேபி இது எக்ஸாமில் கேட்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ 15 செகண்ட். ஸோ அட் லாஸ்ட் நம்ம 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா இந்த சாப்டர் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. கன் ஷாட். ஐ திங்க் இது உங்களுக்கு தரவாயிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி சாப்டர் தான், ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. ஆனால் என்ன, கன்ஃபார்ம் இந்த மாதிரி கொஸ்டின் வரும். ஜஸ்டிஃபை தட் வார் ஹேஸ் நாட் ப்ரோக்கன் தி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த கதையை கூட எழுதிட்டுருக்கோங்க. மெயினானது இந்த அவங்க பாஸ்ட் ஸ்டோரி வேணால் எழுதிருங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் மார்க் கிடைக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய இது வீடியோஸ் அனுப்புவேன். அடுத்து நான் சயின்ஸ் தான் மெயினாக அனுப்புவேன். சோஷியல் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வீடியோ வேணால் உங்களுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். ஆனால் மெயினாக உங்களுக்கு என்ன அனுப்புவேன்னா, இந்த மேக்ஸ் ஒர்க் ஷீட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, அதில் இருக்கிற இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோவாக சென்ட் பண்ணிடுறேன். என்னால் போஸ்ட்டில் சென்ட் பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு வீடியோவாக சென்ட் பண்ணி 5 செகண்ட் இருக்கும் ஐ திங்க் நினைக்கிறேன் ஒரு பேஜ். நீங்கள் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணால் கூட காப்பி பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணால் கூட ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் அதில் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நானே அதை கோ த்ரூ பண்ணலை. சரி, ஓகே, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ பாய் தகீஸ். த தக் லேர்னர் ஆர் த பெஸ்ட். ஓகே காய்ஸ், பாய். நல்லா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோங்க. பாய் பாய் பாய்.